ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். இந்த ஆகஸ்ட் 14ஆம் தேதி முடிவடைந்த மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு ரிவ்யூ பண்ணோம் அப்படின்னா, சில விஷயங்கள் நமக்கு நல்லாவே புரியுது. மார்க்கெட் வேறு விதமாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. அதை பேஸாக வச்சுக்கிட்டு வர வாரம், அதாவது 16ஆம் தேதியிலேருந்து மார்க்கெட் எப்படி பயணிக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சில ஹிடன் பாயிண்ட்ஸ்லாம் புரியுது. அந்த ஹிடன் பாயிண்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபோக்கஸை கரெக்டாக வச்சுக்கலாம். ஃபோக்கஸை கரெக்டாக வச்சுக்கிட்டால் மார்க்கெட்டை கரெக்டாக நம்ம பார்த்து எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய ட்ரேடிங் மெத்தடாலஜியை சரியாக வச்சுக்கலாங்கிறது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். ஸோ இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷ்னல் அவேர்னஸ்க்கானது, ஒரு எஜுகேஷன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டுக்காகத்தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் எந்த விதமான பரிந்துரையும் கிடையாது, எந்த விதமான ஸ்டாக்கை பற்றி நம்ம எதுவுமே சொல்லலை. ஸோ இந்த வீடியோவை முழுக்க முழுக்க ஒரு அகாடமிக் அவேர்னஸாக எடுத்துக்கொண்டு வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஸோ அப்படி பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்க சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ்க்காகவும், சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் இவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது, நாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மிஸ் பண்ணிகிட்ருக்கோமே நினைக்கிற உங்களுக்காகவும் சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன். அது என்னென்னா, ஐ ஆல்வேஸ் யூஸ் டு கால் இட் அஸ் 10 to 15K மேஜிக். ஒரு 10,000 ரூபாய் அல்லது 15,000 ரூபாய் உபரியாக தேவையில்லாமல் இருந்ததுன்னா இதை வச்சுட்டு எதாவது நம்ம செய்ய முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷனில் என்ட்ரி ப்ரைஸு, டார்கெட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட அகடமிக் அவேர்னஸாக, முழுக்க ஒரு அகடமிக் அவேர்னஸாக, எஜுகேஷ்னல் லேர்னிங் பர்பஸாக இது வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராமில் வந்துகிட்டே இருக்கும். இதில் ஒரு மாதத்துக்கு 30 வரும். இந்த 30மே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும். லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ், ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு 600 ருபீஸோ, 800, 1000, 1500, 2000 அவ்வளோதான் தேவைப்படும். அப்போ எதுக்காக 10K 15K? இந்த அளவுக்கு ஒரு சின்ன கேபிட்டல் இருந்ததுன்னா இதை வச்சுட்டே நம்ம ஏதாவது ப்ளே பண்ணிக்கலாம் அப்படின்னு தான். இந்த சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் பற்றி எப்போ நான் பேசினாலும் 3 ஹைலைட் சொல்லிகிட்டே இருப்பேன். இந்த ஃபஸ்ட்டு ஹைலைட், த ஒர்க்கிங் கேபிட்டல் இட் செல்ஃப் வெரி லோ, அஸ் ஐ செட் 10 to 15K. இதுக்கு மேலே ஒரு பைசா கூட தேவையில்லை. இதுவே முழுக்க போதுமானது அப்படிங்கிறது தான் இந்த சேஃபஸ்ட்டு டிசைன். ரெண்டாவது, எல்லாரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்ரலாக யோசித்து ஒரு சேஃப் ட்ரேடிங் மெத்தடு சேர்த்து எம்ப்ளாய் பண்ணும்போது, அது டைம்லி ட்ரேடிங்காக இருக்கலாம், இல்லை பிடிஎஸ்டியாக இருக்கலாம், இல்லை ஸ்கேல்பிங்காக இருக்கலாம், இல்லை இன்ட்ராடேயாக இருக்கலாம், இல்லை இன்ட்ராடேயில் கூட 3 to 7 மினிட்ஸில் மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கலாம், அல்லது ஃபியூ டேஸ் ஹோல்டிங்காக கூட இருக்கலாம். இப்படியெல்லாம் பண்ணுனா இதில் லாஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கும். அப்படியே வந்தாலும் அது ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும். மூணாவது ஹைலைட்டு, எல்லாரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லைன்னா கூட யாராவது ஒருத்தர் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கான வாய்ப்பு அங்கே இருக்க தான் செய்யுது. அதனால் என்னமோ தெரியாது, அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷனை அந்த சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதில் இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களும் ஒவ்வொரு மாதம் சப்ஸ்கிரிப்ஷனை ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணுறாங்க. அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் இஸ் ரியலி அமேசிங், எங்களுக்குன்னு பெருசாக அந்த மாதிரி வேணும் அப்படின்னு இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவில் முயற்சியை தொடர்றாங்க. இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ எல்லாருமே பண்ண முடியும். என்ன ஒன்று, இது ஒரு முழுக்க ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம். ஏன்னா இது ஒரு வருட காலம் ரொம்ப நீண்ட நிதானமான ப்ராசஸ். வேறு சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடே ட்ரேடிங், பிடிஎஸ்டி, ஃபியூ டேஸ் ஹோல்டிங் அவ்வளோதான். சப்போஸ் இந்த சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் நம்மளுடைய சேனலோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் போய் நீங்கள் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். இந்த கம்யூனிட்டி போஸ்ட்டுக்கு போகணும்னு சேனல் முகப்பில் போஸ்ட்னு ஒரு மெனு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா போய் பார்த்துக்கலாம். இந்த சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் 15,555 பெர் மந்த். இது ஆஃபர் ரேட், ஆக்சுவல் ரேட் 25,555 பெர் மந்த். ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அந்த ஜிபே, ஃபோன்பே, அமேசான் பே, பேடிஎம் வழியாக இந்த புல் ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பர் ரெமிட் பண்ணி உடனே இப்போவே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போவே ஜாயின் பண்ணுமா என்ன அவசரம் அப்படின்னு சில பேரில் யோசிக்கலாம். பட் தேர் இஸ் எ கிரவுண்ட் ரியாலிட்டி ஆல்வேஸ் இன் தி மார்க்கெட். ஒரு மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலர் டேயில் பர்டிகுலர் ஸ்டாக்கில் நல்ல வாய்ப்பு திடீர்னு தான் வரும். அப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியும். அதுக்காக தான் சொல்கிறேன், வேறு எந்த உள்நோக்கம் கிடையாது. இந்த வீடியோவை பார்த்து முடிஞ்சவரை நீங்கள் எல்லாருமே சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களால் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, பிஸியாக இருக்கிறீங்க, இல்லை நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுங்க, இல்லை ஃபாரின் கண்ட்ரியில் எங்கேயோ ஒர்க் பண்ணிட்டுருங்க, அந்த டைம்ஸும் நமக்கு ஒத்துவராமல் இருக்குது. அப்படியெல்லாம் இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங்கே பண்ணாமல் என்ன செய்யலாம்னு யோசிச்சு டிசைன் பண்ணுறது தான் சூப்பர் ஃபேன்ஸ் பென்னி அப்படின்னு. இந்த சூப்பர் ஃபேன்ஸ் பென்னியும் ஒரு அகாடமிக் அவேர்னஸ் மெம்பர்ஷிப் குரூப் தான். இந்த சூப்பர் ஃபேன்ஸ் பென்னியில்
5 பைசாலேருந்து 29 ரூபாய் வரைக்கும் உள்ள விலைகளில் ஈக்விட்டி ஸ்டாக்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து எதிர்காலத்தில் மனசில் வச்சு நம்ம செய்கிறது. ஸோ இந்த சூப்பர் ஃபைன்ஸ் பென்னியும் அமேசிங்காக தான் போயிட்டுருக்கு. சூப்பர் ஃபைன்ஸ் பென்னியில் ஜாயின் பண்ணுறதுக்கும் ஆஃபர் ரேட் 15,555 பெர் மந்த். ஸோ எது வேணுமோ ரெண்டையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரெண்டுமே நல்லா இருக்குது. இப்போ நம்ம வீடியோவில் போய் சொன்ன இல்லையா, இந்த ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரைக்கும் முடிவடைந்த அந்த ஒரு வார காலத்தில் மார்க்கெட் எப்படி பயணிச்சது அப்படின்னு பார்த்தா சில விஷயங்கள் இங்கே நான் அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கிறேன். அது என்ன அப்படின்னா வந்து நம்ம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் டைரெக்ஷன் எங்கேன்னு பார்த்து தொங்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நிஃப்டி ஏறுதா எந்த டைரெக்ஷனில் போகுது, நிஃப்டி இறங்குதா எந்த டைரெக்ஷனில் போகுது, அது முக்கியம் இல்லை. ஆனால் அங்கே என்ன ப்ளே பண்ணுதுன்னு பார்த்தா பேக்ரவுண்டில் என்னென்ன ஃபேக்டர்ஸ் ப்ளே ஆகுது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மார்க்கெட்டை நம்ம சரியாக கணிக்க முடியும். அப்படி பார்க்கும்போது இந்த வாரம் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தா வேர்ல்டு மார்க்கெட்டோட தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. வேர்ல்டு மார்க்கெட்னால் அது என்ன மாதிரி காம்போசிட்டாக வருதுன்னு பார்த்தோம்னா அந்த டாலரோட அங்கே அமெரிக்காவில் வந்து அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து என்ன ஆகும், ஏறுமா இறங்குமா அப்படிங்கிறத வந்து அது தொடர்பான விவாதம் அங்கே போயிட்டுருக்கு. அதோடைய லேசாக அந்த கேஎஸ் தியரி மாதிரி அந்த எஃபெக்ட் இங்கே லேசாக வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் டாலர் அண்டு யூஎஸ் ட்ரெஷரி ஈல்டு அது எப்படி இருக்குது அப்படின்ற விவாதம் அங்கே தொடங்கியிருக்கிறதுனால அதோட இம்பேக்ட் இங்கே சுற்றி அடிக்குது. அதன் பிறகு வேர்ல்டு லெவலில் பார்க்கும்போது ரிஸ்க் ஆஃப் சென்டிமெண்ட் சொல்லுவாங்க. இந்த ரிஸ்க் ஆஃப் சென்டிமெண்ட் பற்றி டீட்டெயிலில் பேசணும், அதுக்கு டைம் இல்லை. ஸோ அதுவும் ஒரு ஃபேக்டராக இங்கே பரிணமிக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே உள்ள சென்ட்ரல் பேங்க் வந்து என்ன மானிட்ரி பாலிசி எடுக்க போகிறாங்க, அந்த மானிட்ரி பாலிசியை அடிவத்தி நம்மளுடைய ஆர்பிஐ மானிட்ரி பாலிசியும் இருக்குமா அப்படிங்கிற ஒரு விவாதம், ஒரு எதிர்பார்ப்பு அங்கே சுற்றிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் டாலர் அப்படிங்கிற வந்து ஒரு ஹிடன் வேல்யூவாக நம்ம மார்க்கெட்டின் பின்புலத்தில் பேங்க் நிஃப்டியை தாங்கி பிடிக்குது அல்லது எட்டி உதைக்குது, இந்த மாதிரி போயிட்டுருக்கு. அண்டு ஜென்ரலாக பார்க்கும்போது இந்த டாலர் ப்ரைஸோட ஸ்ட்ரென்த்து வந்து டே பை டே இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்குது. அப்படி டே பை டே இன்க்ரீஸ் ஆகி போயிட்டு இருக்கும்போது என்ன இங்கே வருதுன்னு பார்த்தா எமர்ஜிங் மார்க்கெட்டில் ஒரு ப்ரெஷரை வந்து அது உண்டு பண்ணுது. அண்ட் ஃபாரின் கேபிட்டல் ஃப்ளோவில் வந்து ஒரு கம்ப்ளீட் அப்ரப்டான ஒரு சேஞ்சை வந்து கிரியேட் பண்ணுது. அண்ட் இம்போர்ட் ரிலேட்டட் இன்ஃப்ளேஷனில் வந்து கவனத்தை குவிக்க சொல்லுது. அதுக்கப்புறம் பாண்ட் ஈல்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் எக்ஸ்பெக்டேஷனில் வந்து ஒரு மைல்டு சேஞ்ச் வந்து மாற்றத்துக்கு உண்டாயிருக்கு. அப்படியெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கிடைத்த பாடம் இந்த ஒரு வாரத்தில் என்னென்னா இண்டெக்ஸை மட்டும் பார்க்காதீங்க, பேக்ரவுண்டில் சினாரியோ என்ன இருக்குது, பேக்ரவுண்டில் வந்து ஹிடன் ஃபேக்டர் லைக் டாலர் நான் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் என்ன இருக்குன்னு பார்க்குறதா முக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா க்ரூட் ஆயில், ஆஃப்கோர்ஸ் க்ரூட் ஆயில் வந்து எப்போவுமே நம்ம மார்க்கெட்டில் வந்து ஒரு ஹிடன் ரோல் ப்ளே பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இந்த க்ரூட் ஆயில் வந்து எனர்ஜி இம்போர்ட் டிபெண்டன்ஸ் காரணமாக வந்து க்ரூட் ஆயில் அப்படிங்கிறது வந்து ஒரு மேக்ரோ இண்டிகேட்டராக நம்ம மார்க்கெட்டில் மாறிட்டு வருது. அப்போ என்ன ஆகுதுன்னா க்ரூட் ஆயில் ப்ரைஸ் அதிகமாச்சு அப்படின்னா இம்போர்ட் பில் வந்து மாறும், இன்ஃப்ளேஷன் ப்ரெஷர் மாறும், அண்ட் கரண்ட் அக்கௌண்ட் ப்ரெஷரும் கூடுதலாக மாறும் அப்படிங்கிறது இங்கே புரியுது. ஒருவேளை வந்து இந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து ஸ்டாக்னேட் ஆகி ஸ்டாண்டர்டாக கான்ஸ்டன்ட் நிற்க ஆரம்பிச்சது அப்படின்னா மார்க்கெட் வந்து சைட்வைஸில் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறது போன வாரம் நம்ம பார்த்த சினேரியோவில் இருக்கக்கூடிய மறைமுகமான ஒரு ஃபேக்டராக தெரியுது. அதுக்கப்புறம் போன வாரம் முடிவடைந்த மார்க்கெட்டில் நமக்கு என்ன புரியுதுன்னு பார்த்தா ஆர்பிஐ டொமஸ்டிக் லிக்விடிட்டி அப்படின்னா மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரில் வந்து பேசிக்காக என்ன இருக்குது, மெயினாக என்ன இருக்குன்னு பார்த்தா டொமஸ்டிக் லிக்விடிட்டி அது வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் வந்து தொடர்ந்து ரீட்டைல் அண்ட் எபோவ் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து மார்க்கெட்டில் சஸ்டெயின் ஆகி தாக்கு பிடிச்சிட்டு இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டோட அஸ்திவாரம் அசைக்கப்படாமல் இருக்கும். என்ன தான் டிஐ இருக்காங்க, எஃப்ஐ இருந்தாலும் ரீட்டைல் பார்ட்டிசிபென்ட்ஸ் மார்க்கெட்டில் முக்கியம். இந்த ரீட்டைல் பார்ட்டிசிபென்ட்ஸ் எப்போல்லாம் நல்லா இருக்கும்னா டொமஸ்டிக் லிக்விடிட்டி எப்போல்லாம் நல்லாயிருக்கும் அப்போல்லாம் இது நல்லாயிருக்கும். அப்போ நமக்கு என்ன ஒரு ஃபேக்டர் கிடைக்குது அப்படின்னு பார்த்தா வேல்யூவேஷன் ப்ளஸ் ஏர்னிங் ப்ளஸ் லிக்விடிட்டி அண்ட் குளோபல் ரிஸ்க் இதெல்லாம் சேர்த்து ஒரு இம்பேக்டை வந்து ஏற்படுத்துது. அப்போ அதுக்கப்புறம் பார்க்கும்போது இந்த எஃப்ஐஐ வெர்சஸ் டிஐஐ டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ஸோ எஃப்ஐ வந்து ஒரு பக்கம் போனால் டிஐ ஒரு பக்கம் போகிறாங்க, தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே வரோம். ஆனால் சில நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தா இந்த இண்டெக்ஸ் ரிலேட்டட் ஆக்டிவிட்டியில் வந்து ரெண்டு பேருமே வந்து ஒரே பக்கம் ஒத்து போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் மட்டும்தான் நிஃப்டி இண்டெக்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக மேலே போகும், நிஃப்டி எஃப்ஐ இண்டெக்ஸ் அதுவும் ஃபாஸ்ட்டாக மேலே போகும், அண்ட் பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் அதுவும் ஃபாஸ்ட்டாக மேலே போகும் அல்லது கீழே போகும், அந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ என்னென்னா
இந்த எஃப்ஐ அண்ட் டிஐ ஃபார்முலா வந்து எப்போவுமே ஒரே மாதிரி இருக்காது. இதைத்தான் என்ன செய்வாங்க அப்படின்னா இதை என்ன செய்வாங்க அப்படின்னா வந்து இந்த ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்களே, சாதாரணமான ஸ்ட்ரெஸ்டு இன்வெஸ்டர்ஸ், அவங்க தான் வந்து எப்போவுமே மைண்டில் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணி லாஸ் ஆகிட்டே இருப்பாங்க. அவங்க என்ன சிம்பிளாக சொல்லிடுவாங்கன்னா, மார்க்கெட் எங்களுக்கு புரியலன்னு சொல்லிடுவாங்க. மார்க்கெட் புரியலைங்கிறது வந்து பெரிய கம்பசூத்திரம் கிடையாது. மார்க்கெட்டை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கல. ஒரு கேக்கை, பெரிய கேக்கை, சின்ன கேக்கை கட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் அது. ஸோ அப்படி பார்க்கும்போது மார்க்கெட் மேக்கர்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் இங்கே இருக்காங்க. இந்த மார்க்கெட் மேக்கர்ஸ் யார் அப்படின்னா, மார்க்கெட்டை வந்து ஆப்ரேட் பண்ணுறவங்களா, இல்லை வேறையாவது ஒரு ஷேடோ குரூப்பா அப்படின்னு பார்த்தா அப்படியெல்லாம் கிடையாது. ஸோ மார்க்கெட் மேக்கர்ஸ் அப்படிங்கிறது பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், கார்பரேட் அக்கௌண்ட்டை வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க, அண்ட் தென் அல்காரிதமிக் சிஸ்டம் வச்சு ஆல்கோ ட்ரேடிங்கை மெயினாக பண்ணக்கூடிய கார்பரேட்ஸு, அதுக்கப்புறம் ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி ப்ரொவைடர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து மார்க்கெட்டில் வந்து மார்க்கெட்டோட தன்மையை வந்து மார்க்கெட்டோட போக்கை மாற்றி அமைச்சிட்டே இருக்கிறதுனால தே ஆர் நோன் எஸ் மார்க்கெட் மேக்கர்ஸ். இந்த மார்க்கெட் மேக்கர்ஸ் தான் மார்க்கெட்டை வந்து கையில் வச்சுருக்கிறாங்க. நம்மளாமே ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ஒன்றுமே இங்கே பண்ண முடியாது அப்படிங்கிறது ஒரு மித்து. அது வந்து மாய தோற்றம். மார்க்கெட் மேக்கர்ஸ் என்னதான் இருந்தாலும் நான் திரும்ப வலியுறுத்தி சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ரீட்டைல் ட்ரேடர்ஸோட பார்ட்டிசிபென்ட்ஸ் இல்லாமல் மார்க்கெட் நிற்காது. நீங்களோ நானோ மார்க்கெட்டில் இல்லாமல் மார்க்கெட் நிற்காது. ஸோ மார்க்கெட் நிற்குது, மார்க்கெட் ஜெயிக்குது அப்படின்னா அதுக்கு முழுக்க காரணம் நீங்கள் தான். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த மார்க்கெட் மேக்கர்ஸை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ எப்படி புரிஞ்சுக்கலாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு? லிக்விடிட்டியை வந்து எப்படி அவங்க வந்து டெலிபரேட் பண்ணுறாங்க, அண்ட் ஆர்டர் ஃப்ளோ எப்படி இம்பேலன்ஸ் ஆகுது, அண்ட் இதை அப்சர்வ் பண்ணாலே போதும் அவங்க என்ன செய்யலாங்கிறத புரிஞ்சுக்கலாம். இங்கே பார்க்கும்போது நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து எதை கவனத்தில் கொள்ளணும்னு பார்த்தா, இந்த ஃபால்ஸ் பிரேக் அவுட்டு கொடுப்பாங்க மார்க்கெட் மேக்கர்ஸு. ஃபால்ஸ் பிரேக் அவுட்னா ஒரு பக்கம் மேசிவாக வந்து பையர் சைடில் வந்து ஆர்டர்ஸ் போட்டு அடுத்த செகண்ட் கூட கிடையாது, ஆஃப் செகண்டில் மில்லி செகண்டில் அதை கேன்சல் பண்ணி விட்டு செல்லர் சைடில் ஆர்டர் போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபால்ஸ் பிரேக் அவுட் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அப்போ நாம் ஆல்கோ ட்ரேடிங் பண்ண முடியும். அதுதான் நான் சொல்கிறேன், ஒரு டிமேட் அக்கௌண்ட் நான் ஒரு லிங்க்கு தரேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்களுமே அந்த ஆல்கோ ட்ரேடிங்கை பண்ண முடியும்னு அதை பற்றி பின்னாடி நான் பேசுகிறேன். அண்ட் சடன் ரிவர்சல், அதான் இப்போ சொன்ன மாதிரி சடன் ரிவர்சல் வந்து மாறி ஆல் டுகெதர் மாறி வந்துக்கிட்டே இருக்கும். ஆல்டர்னேட்டிவாக மாறி வந்துருக்கு. இந்த மாறி வருது மில்லி செகண்ட்ஸில் வந்துக்கிட்டே இருக்கும். அங்கே தான் நாம் போய் மாட்டிக்குவோம். அண்ட் தென் ஹை வாலட்டிலிட்டி மார்க்கெட், இப்போ இந்த ஃப்ரைடே மார்க்கெட்டில் அப்படி தான் இருந்தது, ஹை வாலட்டிலிட்டி மார்க்கெட். அதுக்கப்புறம் லிக்விடிட்டி ஸ்வீப் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க்கெட்டில் வந்து நல்ல ஒரு ஸ்டாக் வந்து ஃப்ளோ ஆகி போயிடும், திடீர்னு ஸ்டாக்ரேட் ஆகி நின்று, பர்டிகுலர்லி டாடா குரூப் ஸ்டாக்கில் அப்படி நம்ம பார்க்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன செய்கிறது அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, குளோபல் வாலட்டிலிட்டியை நம்ம லோக்கல் வாலட்டிலிட்டியோட மேட்ச் பண்ணி பார்க்கணும். அப்படி மேட்ச் பண்ணி பார்க்க ரெண்டு ஒரே மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா, ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமாக ஒரு 3-4 பாயிண்ட்டுக்கு மேலே அது போகாது. அந்த 3-4 பாயிண்ட்டை புரிஞ்சுக்கிட்டோம்னா மார்க்கெட்டை வந்து நம்ம கரெக்டான விஷனில் ஒரு அரகுற பார்வை இருக்கிறவங்க கண்ணாடி போட்டு பார்க்குற மாதிரி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே சில விஷயங்கள் வந்து நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. என்னென்ன ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தா இங்கே லிஸ்ட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து டொமஸ்டிக் கன்சப்ஷன், அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங்கு அண்ட் மேனுஃபேக்சரிங் புஷ்ஷு, தென் டிஜிட்டல் எக்கானமி அண்ட் ஃபார்மலைசேஷன் ஆஃப் எக்கானமி அண்ட் பேங்கிங் சிஸ்டம் ரெசிலியன்ஸு, டொமஸ்டிக் இன்வெஸ்டர் பார்ட்டிசிபேஷன், அதான் இப்போ நான் சொன்னது ரீட்டைல் பார்ட்டிசிபேஷன். ஸோ இதெல்லாம் இருந்தாலும் இது கூடவே என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து மறைமுகமாக வந்து அப்படியே பேய் மாதிரி உட்காருதுன்னு பார்த்தா, வேல்யூவேஷன் ரிஸ்க்கு, இன்ஃப்ளேஷன் ரிஸ்க்கு, குளோபல் growth and currency alternate movement and geopolitical risk. அஃப்கோர்ஸ் இது வந்து பிப்ரவரி மாதமே ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்படியெல்லாம் இருந்தால் வரும் வாரம் எப்படி இருக்கும், வரும் வாரம் மார்க்கெட் வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, ஆகஸ்ட் 16ஆம் தேதியிலேருந்து மார்க்கெட் வந்து எப்படி போக போகுது அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஒரு முக்கியமான பாயிண்ட்டை கணக்கில் வச்சுக்கணும் அப்படின்னா, எப்போவுமே ஒரு வழக்கம் மார்க்கெட் வந்து ப்ரிடிக்ட் பண்ணவே பண்ணாதீங்க. மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணாதீங்க, அந்த மார்க்கெட் டைரக்ஷனை ப்ரிடிக்ட் பண்ணாதீங்க. அதை பண்ணுறதுக்கு பதிலாக என்ன செய்யணும், என்ன சினேரியோவில் மார்க்கெட் வந்து உட்காந்துருக்குன்றது மட்டும் பார்த்தா போதும், எல்லாமே ஈஸியாக கடற்கடன்னு புரிஞ்சிடும். தவிர நீங்கள் மார்க்கெட் டைரக்ஷனை ப்ரிடிக்ட் பண்ணிங்கன்னா ஏமாந்து போயிடுவீங்க. ஏன்னா மார்க்கெட் ஓப்பனிங்கில் வந்து அப்படி மேலே ஏறுற மாதிரி போயிட்டு மேலே தான் ஏறுது நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்கள் ப்ரிடிக்ஷன் தப்புன்னு சொல்லிட்டு அப்படி கீழே ட்ராப் ஆகும். கீழே போகலாம், புட் ஆப்ஷன் எடுக்கலாம், இல்லை சார்ட் பண்ணலாம் நினச்சிங்கன்னா திரும்ப ரிவர்ஸ் ஆகும். ஸோ இந்த ரிவர்சல் வந்து ஆல்டர்னேட்டிவாக போகுது. அது காரணம் மார்க்கெட் மேக்கர்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன செய்யலான்னு பார்த்தா, டைரக்ஷனை ப்ரிடிக்ட் பண்ணாமல் பாசிட்டிவ் சினாரியோ இருக்கா நெகட்டிவ் சினாரியோன்றது மட்டும் பார்த்தா போதும். அதை பார்க்குறதுக்கு குளோபல் ஈல்ட் சாஃப்டனிங் ஆகுதா,
இல்லை ஹார்டனிங் ஆகுதா, அண்ட் ஸ்டேபிள் க்ரூட் இருக்கா இல்லை க்ரூட் வாலடைல் இருக்கா, அண்ட் சப்போர்ட்டிவ் லிக்விடிட்டி பை எஃப்ஐ இருக்கா இல்லை அவங்க சப்போர்ட் பண்ணலையா, அண்ட் சப்போர்ட்டிவ் லிக்விடிட்டி பை டிஐ இருக்கா இல்லை அதுவும் இல்லையா, அண்ட் இம்ப்ரூவிங் ரிஸ்க் அப்படைட் அவங்க பெரிய கைகள்கிட்ட இருக்கா இல்லையா. இதை வந்து நீங்கள் வந்து ஒரு ஹோம்ஒர்க் பண்ணி பார்த்தா மட்டும்தான் மார்க்கெட் எப்படின்றத நீங்கள் சரியாக பார்க்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து வர வாரம் வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு பாசிட்டிவ் பயஸ் உருவாகலாம். அந்த பாசிட்டிவ் பயஸ் வந்து 1 or 2 days சஸ்டெயின் ஆகலாம், தொடர்ந்து போகாமல் நின்று போயிடலாம். அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி நின்று போச்சு அப்படின்னா ரேஞ்ச் பவுண்டு வரலாம். எப்போவுமே மார்க்கெட்டில் வந்து வாலடைல் மார்க்கெட்டில் கூட நம்ம சஸ்டெயின் பண்ணிட முடியும். ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிரமம். என்ன அப்படி சைடில் போய் அரைக்கிற மாதிரி போயிட்டு திடீர்னு ஏதாவது ஒரு பக்கம் ஷூட்டப் ஆயிரும். அப்போ அந்த பக்கம் போகும்போது நீங்கள் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணால் கூட இண்டிகேட்டர்ஸ் காலவரை விட்டுரும். அப்போ என்னென்ன செய்கிறது பார்த்தா, டாலர் ஸ்ட்ரென்த் இருக்கா, ரிஸ்க் ஈல்டிங் இருக்கா, க்ரூட் ஆயில் ப்ரெஷர் இருக்கா, நான் சொன்ன மாதிரி குளோபல் செல் ஆஃப் இருக்கா, எஃப்ஐ வந்து தொடர்ந்து வெளியே போகிறதுக்கு பார்த்துட்ருக்குறாங்களா, இதெல்லாம் இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு செக்மெண்ட்டில் வந்து மேசிவாக ப்ராஃபிட் புக்கிங் வருதா, அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் வாலடைலிட்டி மறுபடியும் திரும்ப வரும் அப்படிங்கிறது தான். அப்போ அப்படி பார்க்கும்போது மார்க்கெட் அவுட்லுக் அப்படின்னு பார்க்கும்போது மேக்ரோ பேஸ்டாக தான் அசஸ்மெண்ட் நம்ம பண்ணணும். மேக்ரோ பேஸ் அசஸ் பண்ணும்போது ஏன்னா மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக ஒன் சைடில் போகுதா இல்லையான்னு பார்க்குறத விட வாலட்டிலிட்டி ப்ளஸ் செக்டார் ரொட்டேஷன் ப்ளஸ் செலக்டிவ் பார்ட்டிசிபேஷன் இருக்கா. செக்டார் ரொட்டேஷனுங்கிறது அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பர்டிகுலர் செக்டாரில் வந்து அவங்க மணியை வந்து எஃப்ஐ பம்ப் பண்ணுவாங்க, திடீர்னு தூக்கி அடுத்த செக்டாருக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி செக்டார் ரொட்டேஷன் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது எந்த செக்டாரை வந்து தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கன்றதையும் பார்க்கணும். சும்மா ஏஐ தூக்கி வச்சு கொண்டாட மாட்டாங்க. வேறு செக்டார் திடீர்னு கன்வென்ஷன் செக்டார் கூட திடீர்னு அவங்க போவாங்க. திடீர்னு வந்து மிட் கேப் ஸ்மால் கேப்புக்கும் போவாங்க. அப்படி இருக்கும்போது வருமானம் பார்க்கும்போது மார்க்கெட்டில் வந்து ஒரே டைரக்ஷனுங்கிறத வந்து நம்ப வேண்டாம். மார்க்கெட்டில் வந்து ஏற்ற இறக்கம் இருந்தால் தான் நம்மள மாதிரி ட்ரேடர்ஸ் வந்து பிழைக்க முடியும். ஏறும்போது காலை இறங்கும்போது புட்டு நம்ம சம்பாதிச்சுட்டு இருக்கலாம், இல்லை லாங் ஷார்ட்ஸ் போயிட்டுருக்கலாம். அண்ட் குளோபல் கியூவுக்கு இந்த வாரம் வந்து வரும் வாரம் வந்து அதிக சென்சிட்டிவிட்டி இருக்குங்கிற என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ளோ வந்து வெளியவோ உள்ளவோ இருக்கலாம், இன்சைட் அவுட் சைட் அப்படின்றத பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் நான் திரும்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லக்கூடிய ஒரே பாயிண்ட் இந்த செக்டார் ரொட்டேஷன். இந்த செக்டார் ரொட்டேஷன் ஏற்படக்கூடிய மாதங்கள் வந்து ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபருங்கிறது கடந்த கால அனுபவத்தில் நான் பார்த்த உண்மை. அப்படி இருக்கும்போது சரி இதெல்லாம் சொல்கிறீங்களே, அடுத்த வாரம் எதெல்லாம் நான் கவனிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு கேள்வியை முன் வச்சிங்க. என்னுடைய பதில் இதுதான். ஸோ வரக்கூடிய வாரத்தில் நீங்கள் 8 மேக்ரோ சிக்னல் வந்து கவனிக்க வேண்டியிருக்கும். ஒன்று வந்து யூஎஸ் மானிட்டரி பாலிசி ரிலேட்டட் எக்ஸ்பெக்டேஷன் இன் தேர் அண்ட் ஹியர். அதுக்கப்புறம் யூஎஸ் ட்ரெஷரி ஈல்டு எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். அண்ட் டாலர் இண்டெக்ஸ் அதை பார்க்கணும். அண்ட் தென் க்ரூட் ஆயில், அப்கோர்ஸ் நான் சொன்னேன் க்ரூட் ஆயில் ஸ்டாக்னட் ஆகுதாங்கிறத பார்க்கணும். அண்ட் எஃப்ஐஐ அண்ட் டிஐஇ ஃப்ளோஸ், இன்ஃப்ளோஸ் அண்ட் அவுட்ஃப்ளோஸ் ரெண்டையுமே பார்க்கணும். அண்ட் ஆர்பிஐ லிக்விடிட்டி கண்டிஷன்ஸ் என்ன இம்போஸ் பண்ண நினைக்கிறாங்கன்றதை பார்க்கணும். அது ரிலேட்டட் நியூஸை கேதர் பண்ணி வைக்கணும். அண்ட் இந்தியாவில் வந்து நம்ம ஊரில் வந்து இன்ஃப்ளேஷன் எப்படி போகுது அண்ட் க்ரோத் ரேட் எப்படி போகுது, அது தொடர்பான எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்குது அதையும் பார்க்கணும். அண்ட் அஃப்கோர்ஸ் குளோபல் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், அது அப்பப்போ பட்டாசு வெடிக்கிற மாதிரி வெடிச்சிட்டு இருக்கிறாங்க, அதையும் ஒரு கவனத்தில் கொள்ளணும். இந்த 8 சிக்னல் நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா மார்க்கெட்டில் கூடிய நாய்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, சத்தம், தேவையில்லாத சத்தம், அதை புறக்கணிச்சிட்டு நம்ம டேட்டாவை மட்டும் பார்த்துட்டு ரிஸ்க்கை அளந்து வச்சுக்கிட்டு நம்மளுடைய விஷனை கரெக்டாக வச்சுக்கிட்டோம்னா மார்க்கெட்டில் தொடர்ந்து ஜெயிக்கலாங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். இதெல்லாம் நீங்கள் இவ்வளவு இது சொல்லியிருக்கேன், வேகம் இருக்குன்னு நினைக்க வேண்டாம். ஒன்று இதை சுருக்கமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா டைரக்ஷன் பார்க்காதீங்க, எஃப்ஐடி என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள், வாலட்டிலிட்டியை பாருங்கள், மார்க்கெட் சென்சிட்டிவிட்டியை சரியாக புரிஞ்சுக்கங்க, எமோஷ்னல் ட்ரேட், ரெவெஞ்ச் ட்ரேட் பண்ணாதீங்க. அப்படி இருந்தாலே ஜெயிக்கலாம். இப்போ நிறையா இபுக் பற்றி நான் சொல்லிகிட்டே இருந்தேன். இப்போ லேட்டஸ்ட்டாக நேற்று ஒரு இபுக் எழுதி முடித்தேன். ஸோ அந்த இபுக்கோட பேர் வந்து வாலடைல் மார்க்கெட்டில் ஜெயிப்பது எப்படி, ஹவு டு பி மாஸ்டர் இன் வாலடைல் மார்க்கெட்ஸ். ஸோ அதை பற்றின டீட்டெயிலும் நான் சொல்கிறேன். இப்போ அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் ரிப்பீட் பண்ணிக்கிறேன். இந்த சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன், சூப்பர் ஃபேன்ஸ் பென்னி ரெண்டுமே நல்லா போயிட்டுருக்கு. ரெண்டையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு சில ஏரியாஸில் வந்து நம்ம ஸ்பெஷலைஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஹீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீலிங்கிறது வந்து இந்த ப்ராடக்ட் ஹீலிங்கில் சில பேர் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ரிலேட்டடாக எனர்ஜி ஹீலிங் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் இன்டெப்த் நாலேஜ், இதில் வந்து ரிசர்ச் பண்ணிவிட்டு, இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சர்டிஃபிகேஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் இதை நான் பண்ணுறேன். இப்போ இந்த எனர்ஜி ஹீலிங் அப்படி என்னென்னா, யாராவது
சொந்தமாக தொழில் நடத்துகிறாங்க, அந்த தொழில் நல்லா போய் திடீர்னு வந்து நொடிச்சு போகுது, இல்லை புதுசாக தொழில் தொடங்க ஆரம்பிக்கிறாங்க, தள்ளிக்கிட்டே போகுது, இல்லை ஏற்கனவே ஒரு ஃபேமிலி பிஸ்னஸாக இருக்குது, அதில் வந்து அடுத்த லெவல் கொண்டு போக முடியல, வீட்டில் உள்ளவங்க அந்த இதை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க, பிஸ்னஸ் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க, நெக்ஸ்ட் யார் அப்படின்னு கொஸ்டின் மார்க் வந்துக்கிட்டே இருக்குது. பொதுவாக இது இட் இஸ் ஆல் ரிலேட்டட் டு மணி அண்ட் பிஸ்னஸ் ரிலேட்டட். சுருக்கமாக இதை வந்து ஃபார்ச்சூன் ரிலேட்டட் நாங்கள் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி மணி பிஸ்னஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா இதில் 2 விதமான இது பண்ணுறோன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த எனர்ஜி இன்னர் எனர்ஜி ஹீலிங் அப்படின்னு இதில் வந்து ரீட்டைல் லெவல் சாதாரண லெவலில் பண்ணக்கூடிய இது வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு கூட வரலாம். அதை வந்து ஓப்பனாக சொல்ல முடியாது, விதிமுறைகளின் படி அப்ஜெக்ட் பண்ணுவாங்க அப்படி சொல்கிறதுக்கு. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃபினான்ஸ் இது வந்து சிம்பிளாக ஒரு வார்த்தை சொன்னால் ஃபினான்ஸ் ஸ்கேலிங் நம்ம சொல்லிட்டு போயிடலாம். என்ஹான்ஸ்டு ஆஸ்ட்ரோ ஃபினான்ஸ் ஸ்கேலிங், என்ஹான்ஸ்டு ஆஸ்ட்ரோ ஃபினான்ஸ் ஸ்கேலிங். இந்த என்ஹான்ஸ் ஆஸ்ட்ரோ ஃபினான்ஸ் ஸ்கேலிங் 2 விதம். ஒன்று வந்து ரீட்டைல் ஸ்மாரான உள்ளவங்களுக்கு. ஸோ அது என்ன செய்கிறோம்னா, அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதுக்கான ஃபீஸை பே பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய ஹாரோஸ்கோப் எதுக்காகனா உங்களுடைய ஹாரோஸ்கோப் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் வந்து எந்த கிரகம் வீக்கு, எந்த கிரகம் ஸ்டாக்கு, எந்த கிரகம் தொட்டால் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா புரிஞ்சுக்குவோம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த சக்கரங்கள் இன்னர் எனர்ஜி பாயிண்ட் நாங்கள் சொல்லுவோம். அதை நீங்கள் நேரில் வர தேவை. நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் ஊரில் உங்கள் வேலையை பார்த்துட்டு எப்போதும் போல் நீங்கள் இருக்கலாம். ஸோ உங்களுக்காக 15 டேஸ் வந்து ஒவ்வொரு நாள் 1 மணி நேரம் இந்த என்ஹான்ஸ்டு ஆஸ்ட்ரோ எனர்ஜி ஹீலிங்கை நாங்கள் பண்ணுவோம். பண்ணிவிட்டு 15 டேஸ் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்போம். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். நீங்கள் பெரிய பரிகாரம் கோவிலுக்கு அப்படியெல்லாம் போக தேவை. நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டே போகலாம். இது மெல்ல மெல்ல உங்களை வந்து அந்த எனர்ஜியை வந்து அலைன் பண்ணி கரெக்டாக்கி உங்களை மறுபடியும் அபரிதமான செல்வ வளத்தை அட்ராக்ட் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு சிறிய முயற்சியாக இதை செய்கிறோம். ஸோ இதுக்கான ஃபீஸ் டீட்டெயில் எல்லாம் வேணும்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் ஹீலிங் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. இதே போல் ஹையர் லெவலில் பெரிய அளவில் ட்ரேட் பண்ணுறவங்க, பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அவங்களுக்கு இதை செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கு இதே தான் அவங்களுக்கு ஹையர் லெவலில் 21 டேஸ் இதை பண்ணுறோம். அவங்களும் அதே போல் இதுக்கான ஃபீஸை பே பண்ணிவிட்டு அவங்களுடைய ஃபோட்டோகிராஃபு, ஹாரோஸ்கோப் காப்பி எல்லாம் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வச்சிங்கன்னா இங்கே 21 டேஸ் அதை பண்ணிவிட்டு அவங்களுக்கான அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்போம். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். பெரிய முயற்சியெல்லாம் ஒன்றும் பண்ண தேவை. எப்போதும் நீங்கள் பண்ணாலே போதும். மெல்ல மெல்ல நீங்கள் வந்து அபரிதமான செல்வ வளத்தை ஈர்ப்பதற்கு, அட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணுமோ அதுக்கான வேலையை தான் இங்கே முதல் கட்டமாக நாங்கள் செய்கிறோம். ஸோ இதுக்கான டீட்டெயில் வேணும்னா நீங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹையர் ஹீலிங், ஹையர்னா HIGHER ஹையர் ஹீலிங் அப்படின்னு நீங்கள் அனுப்புங்க. ஸோ அதே போல் இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொன்று வந்து உங்களுக்கு வந்து ஜாதகம் பார்த்து உங்களுக்கு அது பரிகாரம் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஜாதகம் பார்த்து பரிகாரம் எதுக்காக அப்படின்னா ஃபினான்ஸ் ரிலேட்டட், மணி ரிலேட்டட், அந்த வகையில் உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் ரிலேட்டட் அதுக்கு பண்ணோம்னா இதுக்கான ஃபீஸை பே பண்ணிவிட்டு ஃபோட்டோகிராஃப் தேவையில்லை. உங்கள் ஜாதக நகல் மட்டும் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வச்சிங்கன்னா ஒரு 10 டேஸ்க்குள்ளார உங்கள் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான பரிகாரத்தை மட்டும் அனுப்பி வச்சுருவோம். நேரில் வர தேவையில்லை. இது இப்போ வாட்ஸ்அப்லேயே அனுப்பிடுவோம், உங்களுக்கு வந்துடும். நீங்கள் அதுக்கப்புறம் அந்த பரிகாரத்தை பண்ணால் போதும். ரொம்ப செலவு வைக்கக்கூடிய பரிகாரம்லாம் இருக்காது. நுட்பமான ஸ்பிரிச்சுவல் ரெமெடியாக இது இருக்கும். ஸோ இதுக்கான டீட்டெயில் வேணும்னா ஹாய் அஸ்ட்ரோ அப்படின்னு நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் தட்டி விடுங்க. இதுக்கான டீட்டெயில் உங்களுக்கு வந்துடும். ரைட், இது போகட்டும். இதுக்கப்புறம் கிளாஸஸ் பற்றி நான் ஒரு வீடியோவில் பேசிகிட்டே இருக்கேன். 2 விதமான கிளாஸஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து ஆன்லைன் கிளாஸுங்கிறது ஒரு ஷேர் மார்க்கெட் சைக்கோ தெரப்பி அப்படிங்கிற மாதிரி. சைக்கோ தெரப்பிக்கு நீங்கள் படிச்சிங்களான்னு கேட்டால் நான் படித்து சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன். ஆன்லைன் சைக்கோ தெரப்பி அப்படிங்கிறது என்னென்னா ஷேர் மார்க்கெட்டில் அல்லது பிஸ்னஸில் தொடர்ந்து தவறான முடிவுகள் எடுத்து லாஸ் பண்ணிகிட்டே ஒருத்தர் இருக்கிறாரு. இல்லை என்ன ட்ரேட் பண்ணாலும் தப்பான முடிவு தான் நான் எடுக்கிறேன், பொசிஷன் சரியாக எடுக்க மாட்டேங்கிறேன், பொசிஷன் சைஸிங் சரியாக பண்ண முடியல, எமோஷ்னல் ட்ரேடிங் பண்ணி லாஸ் ஆகிடுறேன், ரெவெஞ்ச் ட்ரேடிங் பண்ணி லாஸ் ஆகிடுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கான அந்த செஷன் வந்து ஹீலிங் செஷன் வந்து ஆன்லைனில் இருக்கும். இது 1-to-1ஆகவும் இருக்கும், ஒரு 1-to மினி குரூப்பாகவும் இருக்கும். ஸோ இதுக்கான ஃபீஸ் டீட்டெயில்ஸ்லாம் வேணும் அப்படின்னு நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் கிளாஸ் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் நமக்கு. இது முழுக்க உங்கள் மனோபாவத்தை வெற்றி மனோபாவமாக மாற்றக்கூடிய ஒரு முயற்சியாக இருக்கும். அதன் பிறகு இந்த கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் சில கோர்ஸ் நான் சொல்லியிருக்கிறேன். இது முழுக்க டெக்னிக்கல் ஓரியன்ட் ஆப்ஷன் ட்ரேடிங் கோர்ஸு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி ஆப்ஷன் ட்ரேடிங் சீக்ரெட்ஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, அண்ட் பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் ட்ரேடிங் சீக்ரெட்ஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, அண்ட் ஸ்டாக் ஆப்ஷன் ட்ரேடிங் சீக்ரெட்ஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பைரி டே ஆப்ஷன் ட்ரேடிங் கோர்ஸ்னு இருக்குது. இன்னொன்று வந்து ஜாக்பாட் ஆப்ஷன் ட்ரேடிங் சீக்ரெட்ஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து லெசன் வந்து தமிழில் 1/1 இமெயிலில் உங்களுக்கு வந்துடும். இந்த லெசன் நீங்களே படிச்சுக்கலாம்.
படித்து டவுட் இருந்ததுன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பரில் அல்ல டெலிகிராம் நம்பரில் நீங்கள் டவுட்டை கேட்டுக்கலாம். ஸோ இதுக்கான டீட்டெயில் வேணும் அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அல்லது டெலிகிராம் நம்பருக்கு ஹாய் கரஸ் அல்லது ஹாய் கோர்ஸ் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. அதுக்கப்புறம் சரியான மொபைல் ஆப்புன்னு தான் நம்ம சக்ஸஸ் பண்ணி தொடர்ந்து நான் பேசிகிட்டே இருக்கேன். இந்த ஆல்கோ ட்ரேடிங் சொன்னேன் இல்லையா, ஸ்கேல்பிங், ஆல்கோ ட்ரேடிங் அதெல்லாம் பண்ணக்கூடிய வசதியோட ஒரு மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட் நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம். அதுக்கான லிங்க் வேணும் அப்படின்னு நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அல்லது டெலிகிராம் நம்பருக்கு ஹாய் டிமேட் அல்லது ஹாய் அக்கௌண்ட் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. இதுக்கான லிங்க் உங்களுக்கு வந்துடும். வந்த பிறகு நீங்கள் சும்மா இருக்காதீங்க, உடனே அதை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் மொபைல் நம்பரை கேட்கும். உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்தவரை ஓடிபி வரும். ஓடிபி வந்த பிறகு உங்களுடைய பேன் கார்டு டீட்டெயில்ஸு, ஆதார் கார்டு டீட்டெயில்ஸு, உங்களுடைய ஃபோட்டோகிராஃபு, உங்களுடைய இ-சைன் எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு இம்மீடியட்டாக உங்களுக்கு வந்து அந்த மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஃப்ரீயாக இலவசமாக முழுக்க இலவசமாக ஆரம்பித்து கொடுத்துருவாங்க. ஸோ அதை நீங்கள் நான் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கு. இதில் வந்து ஒரே நிமிஷம் ட்ரேடிங் சொல்லி ஸ்கேல்பிங் பண்ண முடியுது. ஆல்கோ ட்ரேடிங் கோடிங் இல்லாமல் பண்ண முடியுது. இதெல்லாம் நீங்கள் உடனே பயன்படுத்திக்கங்க. அதுக்கப்புறம் நான் எழுதின இ-புக் இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 63 இ-புக் எழுதி முடிச்சிட்டேன். ஸோ இந்த இ-புக்கில் 50% டிஸ்கவுண்ட்டில் உங்களுக்கு வேணும்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் புக் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. அதுக்கான டீட்டெயில் உங்களுக்கு வரும். இந்த இ-புக்கிலே வந்து ரொம்ப பக்காவாக சூப்பராக போயிட்டு இருக்க சேல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 1 மினிட் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லக்கூடிய 1 நிமிட ட்ரேடிங் இருக்குது. அதை ஸ்கேல்பிங் சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் சீக்ரெட்ஸ்னு ஒரு புக்கு, அந்த புக்கும் பயங்கரமாக சேல் ஆகிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வாங்கி படித்தா தான் நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். இந்த இ-புக் எல்லாமே வந்து ஒரு கிளாஸ், ஒரு ஒர்க் ஷாப்புக்கு, ஒரு கோர்ஸுக்கு இணையானதாக இருக்கும். 50% டிஸ்கவுண்ட்டில் இந்த இ-புக்கில் நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு விட்ருங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. இந்த சேனலுக்கு வந்து பார்க்குற உங்களில் யாராவது இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் ஆல் செலக்ட் பண்ணாமல் இருந்தால் இப்போவே அந்த சமாச்சாரத்தை பண்ணி விட்ருங்க. அப்போ தான் இன்ட்ராடேயில் நான் போடக்கூடிய ஷார்ட்ஸ் வீடியோ பற்றி நோட்டிஃபிகேஷனை இந்த யூடியூப்காரங்க அனுப்பி வைப்பாங்க. தொடர்ந்து உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் நான் கொடுத்துட்டே இருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய